இப்போது மனுஷங்க வந்து ஏன் உடம்பை ஆடையால் மூடினார்கள்? ஆடையால் மூடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாக பார்க்குறது கிடையாது. உடம்பை வந்து ஒரு உண்மையாக பார்க்கணும். நம்பிக்கை அது உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா, பேராசையோடு பார்க்குறது, உண்மைத்தன்மை இல்லாமலே பார்க்குறது. ஒரு மனைவியை கூட நீ அந்த மனைவிக்கு உண்மையாக இருந்து அவள் உடம்பை நீ பார்த்தன்னா, அவள் வந்து உங்ககிட்ட காட்டுவா. அதுவே நீ அவகிட்ட உண்மையாக இல்லை, அது அவளுக்கே தெரியுது, நீ உண்மையாக இல்லை, வேறு உனக்கு கள்ள தொடர்பு இருக்குது, அப்படி இப்படி இருக்கும்போது அவள் வந்து தனது உடம்பை உங்ககிட்ட காட்டுறதுக்கு மறுத்து விடுவாள். ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் தனது உடலை, தனது முகத்தை காட்டுவதற்கு எது அடிப்படைனா உண்மைத்தன்மை தான். அப்போ தான் வந்து அவள் தனது கணவனுக்கு தனது உடம்பை காட்டுறதுக்கு, தனது கணவன் தனது உடம்பை பார்க்கணும் அப்படின்னு அவள் அப்போ தான் ஆசைப்படுவாள். அவன் உண்மையாக இல்லைன்னா அந்த உடம்பை காட்ட மாட்டாள். அவங்க கூட படுக்கவும் மாட்டா, உடல் உறவு வச்சிக்க மாட்டா, பேசுகிறதுக்கும் அவளுக்கு பிடிக்காது. அப்போ வந்து ஏன் வந்து இப்போ மனுஷங்க ஆடை அணிகிறார்கள்னா, மனுஷங்கிட்ட உண்மை இல்லாமல் போச்சு. மனுஷங்கிட்ட மனசுக்குள்ளே பேராசை புகுந்து விட்டது. உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேராசை புகுந்து விட்டது. அதனால் வந்து உடம்பை வந்து ஆடையால் மூடிக்கொண்டார்கள். மனுஷங்க ஆடையால் மூடிக்கொண்டார்கள். அப்போது உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அந்த பாலியல் உறவில் நம்பிக்கைக்குரியவராக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெண்கள் வந்து ஆடையை வந்து குறைத்து கொள்வார்கள், தவிர்க்கக்கூட செய்வார்கள். ஆண்களும் அப்படித்தான். இப்போ பெண்களுக்கும் வந்து பெண்கள் மட்டும் உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத அதை கண்டே பிடிக்க முடியல. அவங்க உண்மையாக இருக்கிறதும் தாண்டி அவங்க அடிமையாக இருக்காங்க. அல்லது அவங்ககிட்டையும் வந்து இப்போ ஆண்கள் வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து கள்ள தொடர்புலாம் வச்சுருக்காங்கும்போது, கள்ள தொடர்பு யார் கூட வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக அவங்க இன்னொரு பெண்கள்கிட்ட தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களும் பெண்கள் தானே. அப்போ உண்மை இல்லாத பெண்களும் இங்கே இருக்காங்க தானே. அப்போது எப்படி உண்மை இல்லாத ஆண்கள் இருக்காங்க என்பது எப்படி உண்மையோ, அதுபோல் உண்மை இல்லாத பெண்கள் அவங்க உண்மை இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக இன்னொரு பெண்கள்கிட்ட தான் அவங்க உண்மை இல்லாமல் இருக்க போகிறாங்க. உண்மை இல்லாத அந்த தன்மையை எப்படி கடைபிடிப்பதற்கு உதவியாக பெண்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது கூட ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, மனுஷங்கிட்ட உண்மை இல்லை. அதனால் தான் வந்து ஒரு நம்பிக்கையானவராக தெரிய வேண்டும். அப்போ தான் பேசணுங்கிற அந்த ஆர்வமே வரும். இன்றைக்கி மனுஷங்களுக்கு நம்பிக்கையானவராக தெரியலை, உண்மையானவராக தெரியலை. அதனால தான் பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. பேசுகிறதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம உடம்பை வந்து மற்றவங்க பார்க்கணும், நம்ம நிர்வாண உடலை மற்றவங்க பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, உண்மைத்தன்மை தேவை. அப்போ தான் வந்து இந்த உடம்பை மற்றவங்ககிட்ட காட்டணுங்கிற ஆர்வமே ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்குமே வரும். அப்போது உண்மைத்தன்மை இல்லை, மனுஷங்க உண்மையாக இருக்காங்களா பொய்யாக இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, நாடோடித்தனமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது நீங்கள் ரொம்ப எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத கற்காலங்களில் மக்கள் ஒரே இடத்துல எங்கே போனாலும் நடந்து தான் போயிட்டு வருவாங்க. அதனால் அவங்க எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி வந்து நாடோடித்தனமான வாழ்க்கையில் வாகனங்கள், அதில் நம்ம எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போகிற இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, உண்மையாக இருக்காங்களா இல்லையா. ஒரு கணவன் வந்து வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கே போய் அவன் உண்மையாக இருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நாடோடித்தனமான வாழ்க்கை முறையில் மனுஷங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா. இப்போ அது மாதிரி ஒரு கணவன் வந்து வெளியூர் போகிறான், அப்போ வீட்டில் இருக்கிற அந்த மனைவி உண்மையாக இருக்காளா இல்லையானா அவனை சும்மா ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு போகிறான். அப்போது சந்தேகம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து ஒரு நம்பிக்கைங்கிறது இல்லை, ஒரு உறுதியான நம்பிக்கை என்பது ஏற்படவில்லை. அதனால தான் அந்த உடம்பை மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்கு தயங்குறாங்க, காட்டுறதுக்கு துணிய மாட்டேங்கிறாங்க. அப்போது வந்து இவங்க மனுஷங்க உண்மையாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால் உடம்பை ஆடையால் மூடிக்கொள்கிறார்கள். பேசுகிறதுக்கும் மக்களுக்கு ஆர்வம் இல்லை, பேசுகிறதுக்கும் மக்களுக்கு ஆர்வம் என்பது இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மை இல்லாத மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மை இல்லாத மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பார்க்குற நபர்கள்லாம் அவங்க யார், எந்த ஊர், என்ன பேர் எதுவுமே தெரியல. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாழ்கிறோம். நம்ம பார்க்குறவங்க, நம்ம ஒரு நகரத்தில் வாழ்கிறோம், இவங்க யார், அவங்க அப்பா அம்மா யார், எந்த ஊர், அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, இப்படி தான் வந்து நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் அவங்க யாருமே நமக்கு தெரியாது. அப்போ அவங்கள நம்ம நம்பவே முடியாது. தெரியாதவங்கள நம்ம எப்படி நம்புவோம்? தெரிஞ்சால் தான் நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமான்னு தெரியும். தெரிஞ்சால் நம்பிட மாட்டோம். தெரிஞ்சால் தான், அதாவது தெரிஞ்சதுன்னா அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும்.
இப்போ நிறைய அந்நியர்கள், அவங்க யார் என்னன்னே தெரியாது. நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம், நிறைய பேரை பார்க்குறோம், அவங்க பேர் தெரியாது, அவங்க எந்த ஊர், என்ன பேர், அவங்க வீடு எங்கே இருக்குது, எதுவுமே தெரியாது. இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், தெரியாதவங்கள தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கவே முடியாது. அப்போ நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நாடோடித்தனமாக வாழ்க்கை வாழ்கிறோம். தினமும் அந்நியர்களை நிறைய பேரை பார்க்குறோம். இவங்கெல்லாம் அந்நியர்கள். நம்ம பார்க்குறவங்கள பார்க்கும்போது யார், ஊர் பேர் தெரியாதவங்க நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு நகரங்களில் நீங்கள் வாழ்கிறீங்க, சிறு நகரங்களில் வாழ்கிறீர்கள் அப்படின்னா ஊர் பேர் தெரியாதவங்க நிறைய பேர் பார்த்துட்டு, நம்ம சாலைகளில் போவோம், கடைக்கு போவோம், அங்கே போவோம். நீங்கள் பார்க்குற யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. உங்களை கடந்து செல்வாங்க வாகனங்களில். அவங்க டெய்லி அந்த வழியாக தான் போவாங்க, ஏதோ வேலைக்கு போவோம். ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது. அப்போ அவங்க எல்லாருமே அந்நியர்கள். அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. அப்போ அதனால தான் அப்படி நம்பிக்கை வைக்க முடியாத மனுஷங்களை நம்ம தினந்தோறும் நிறைய பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். அதனால தான் அவங்க முன்னாடி எப்படி உடலை காட்டுவது, அதனால் ஆடையால் மூடிக்கொண்டார்கள். ஆடையால் மூடுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது, வலுவான காரணமாக இருக்குது. அப்போது நம்ம ஆடையை அணியக்கூடாது, ஒரு நிர்வாணமான வாழ்க்கை வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால், நிர்வாணமான வாழ்க்கை வாழணும். அப்படி வாழணும் அப்படின்னா நம்ம தினந்தோறும் பார்க்குற நபர்கள் பெரும்பாலானவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நம்ம பார்க்குற அத்தனை நபரும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்க ஊர் எங்கே இருக்குது, அவங்க பேர் என்ன, அவங்க வீடு எங்கே இருக்குது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்புறம் நிலையான ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும், கிராமங்களில் வசிக்க வேண்டும். நம்ம போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனால தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டக்குன்னு போயிடுறோம். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. நம்ம ஊருக்கு வர்றவங்க அவங்கள யாருன்னே தெரியாதவங்க நம்ம ஊருக்கு வருவாங்க. நம்ம ஊர்லேருந்து வெளியூர்களுக்கு போவாங்க. இந்த வாகனங்கள் தான் மனுஷங்க மீது உள்ள நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா வாகனங்கள் இருக்கிறதுனால தான் நீ இங்கேருந்து வெளியூர்களுக்கு அங்கே எங்கேன்னு போகிற இடத்துலலாம் ஒன்றை யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அங்கேருந்தெல்லாம் உன் ஊருக்கு வருவாங்க, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்போ அவங்க முன்னாடி நீ எப்படி ஆடை இல்லாமல் நீ நிர்வாணமாக வாழ முடியும்? அப்படி அதனால் உனக்கு யார், நீ பார்க்குற நபர்கள் எல்லாருமே அந்நியர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வராது. அவங்கள நம்பி நீ எப்படி ஆடை இல்லாமல் வாழ முடியும்? நாம் ஆடை அணிந்து கொள்வதற்கு இந்த வாகனங்களும் ஒரு காரணம். வாகனங்கள் இருக்கிறனால தான் ஊர் பேர் தெரியாத இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு வரோம். போகும்போது அந்த ஊருக்காரங்க நம்மளாம் நம்ப மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு வருவாங்க, நம்ம அந்த ஊருக்காரங்களை நாம் நம்ப மாட்டோம். அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலில் வாழும்போது நாம் எப்படி நிர்வாணமாக வாழ முடியும்? நாம் நிர்வாணமாக வாழணும் அப்படின்னா, அல்லது ரொம்ப ஆடை குறைவாக அணிந்து கொண்டால் மட்டும் போதுமானது, சும்மா பிறப்புறுப்பை மறைத்து கொண்டால் போதுமானது. பெண்கள் வேணால் தேவைப்பட்டால் மார்பை மறைத்து கொள்ளலாம், அது மட்டும் பண்ணால் போதும். அந்த மாதிரி எளிமையாக உடலை மறைத்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் பார்க்கிற நபர்கள் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வீடு என்ன, அவங்க அப்பா யார், அம்மா யார், அவங்க அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச விவரம் தெரிந்திருக்க வேண்டும். யார் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி ஒரு சூழல். அதான் அதுக்கு என்ன இருக்கணும், அந்த வாகனங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கற்காலங்களில் மக்கள் என்ன வாகனங்கள் கிடையாது, எங்கே போனாலும் நடந்து தான் போயிருப்பாங்க. அப்போது ஒரு கூட்டமாக குழுவாக வாழ்ந்திருப்பார்கள், கிராமமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்போ அவங்க வெளியெல்லாம் எங்கேயும் அதிகம் போக மாட்டாங்க. அவங்க பார்க்குற நபர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் நிர்வாணமாக நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்திருப்பார்கள். அதனால் நிர்வாணமாக வாழ்வதில் எந்தவித தடையும் இருந்திருக்காது. ஆடை குறைவாகவோ அல்லது நிர்வாணமாகவோ வாழ்வதில் அவர்களுக்கு எந்தவித கூச்சம் இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்களை தான் அவர்கள் பார்க்கிறார்கள், தினமும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். தெரியாதவங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க குணம் என்ன எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது அப்போ அவர்களை நம்பி எப்படி நிர்வாணமாக வாழ முடியும்? அதனால தான் நம்ம ஆடை அணிவதற்கு எதெல்லாம் காரணமாக இருப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆடையை அணியாமல் ஆடையை அணிந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாதுகாப்பானது. ஆடை அணிந்து வாழ்ந்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு பாதுகாப்பானதாக மாறுமே தவிர, ஆடை இல்லாமல் வாழ்ந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு பாதுகாப்பானதாக தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாருமே ஊர் பேர் தெரியாதவங்கள தான் நமக்கு தினந்தோறும் அதிகமாக ஊர் பேர் தெரிலனாலே அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. அவங்களாம் அந்நியர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம ஆடை அணியாமல் நிர்வாணமாக நடந்து கொண்டால் அது நமக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடை அணிவது தான் அறிவுடைமை. ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வாழ்வது என்பது முட்டாள்தனம். அதனால தான் மக்கள் ஆடை அணிகிறார்கள்.